ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக்குக்கு அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிபி தான் இந்த பனானா கேக். இது பார்த்திங்கன்னா வீட்டிலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பனானா கேக் செய்கிறதுக்கு நீங்கள் அவன் யூஸ் பண்ண தேவையில்லை, பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன் நான் குக்கர் கூட யூஸ் பண்ணல. நார்மலாக இருக்கிற தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன். எப்படி கேக்கை தோசைக்கல்லில் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்கை தோசைக்கல்லில் செஞ்சேன். நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கேக் ரெடி ஆயிருக்குன்னு. உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சைடில் முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் இருக்குது. குக்கரில் நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், நல்லா சாஃப்டாகவே சூப்பராக வரும். ஆனால் தோசைக்கல்லில் எந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நார்மலான வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், நாட்டு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கணிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம் எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பழுத்திருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் கேக்கில். ஸோ நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்புன்றது 75 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 75 ml இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சலாடை எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் இல்லாதவங்க பூஸ்ட்டு இல்லைனா ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் சாக்லேட் ஃப்ளேவரில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சளிச்சிட்டு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கேக் நல்லா நீட்டாக வரும். இப்போ நல்லா சளிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/2 கப்புக்கு மேலேயும் தேவைப்படலாம், கம்மியாகவும் தேவைப்படலாம். அதனால் நீங்கள் 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினிகர் நான் எடுத்திருக்கேன். வினிகர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வினிகர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது, மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தோசைக்கல் எடுத்துக்கலாம். தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது அயன் பேன், அதாவது இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் கேக் செய்யும் போது நல்லா அடிகனமான பாத்திரம் தான் எடுக்கணும். நீங்கள் குக்கர் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான குக்கர், அலுமினியம் குக்கர் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தோசைக்கல் மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பெருமனை வச்சுருக்கேன். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பாத்திரம் மூடுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அலுமினியம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது இட்லி குண்டா. இது நல்லா பழசானதை நான் எடுத்திருக்கேன். சைட்லாம் நல்லா கேப் இல்லாமல் மூடுற மாதிரி பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வெந்து வரும், சீக்கிரம் நல்லா பேக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணால் போதும். ஏன்னா தோசைக்கல் சீக்கிரம் சூடாயிரும் இரும்புனால. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கேக் ட்ரே இல்லைனா கேக் டின் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் நம்ம நெய்யை நல்லா தடவி விட்டுக்கலாம். நெய் இல்லைனா ஆயில் எதுனாலும் நீங்கள் தடவிக்கலாம். அது மேலே நான் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பட்டர் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலேயே நெய் இல்லைனா எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். சைட்லேயே பட்டர் ஷீட் வச்சுட்டு அது மேலேயே எண்ணெய் இல்லைனா நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா இடமும் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா நெய் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணி விட்டுட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸு, அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பனானா கேக்கில் வால்நட் தான் ஆட் பண்ணுவாங்க, அதனால நான் வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் மிக்ஸ் பண்ணும் போதே சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க தோசைக்கல் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் மெதுவாக அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கரெக்டாக ஈவனாக ப்ளேஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சாஞ்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மேலே இருக்க அலுமினியம் வெசலை மூடி வச்சிடலாம்.
நல்லா கேப் இல்லாமல் நல்லா வந்து மூடி வச்சுக்கோங்க. சைடில் வந்து கேப் தெரியக்கூடாது. இது எவ்வளோ நேரம் வேகிறதுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 1 மணி நேரம் தாராளமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து இதை நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு வந்து வேக வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது தோசைக்கல்லில் வேக வைக்கும் போது ரொம்ப வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் இருக்கணும். எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கம்மியாக வச்சுக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம குக்கரில் வைக்கும் போது கூட சீக்கிரம் வந்து அடி பிடிக்காது, இல்லை கருகிராது. ஆனால் வந்து நீங்கள் தோசைக்கல்லில் வைக்கும் போது சீக்கிரம் கருகிரும். ஏன் அப்படின்னா அது வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். அந்த அளவுக்கு வச்சாலே உங்களுக்கு போதும், சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. நல்லா வந்து உப்பி மேலேயே வந்துடும். இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு டூத் பிக் வச்சு நல்லா உள்ளுக்கு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா வந்து ஒட்டாமல் நீட்டாகவே வரும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அப்படி வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மட்டும் வைக்கவே கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பின்னாடி நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி தான் நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணணும். முன்னாடியே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா வராது, சுட சுட இருக்கும் போது. ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பின்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி அப்படியே அந்த பட்டர் ஷீட்டை தூக்குனீங்கன்னா நீட்டாகவே வந்துடும். மெதுவாக வந்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா டிமோல்ட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பீஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன டின் இருக்கோ அந்த டின்னில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக ஒண்டர் கேக் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் பனானா கேக் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.